The police were on hand in a commendably short time. போலீஸ் ரொம்ப சீக்கிரமாவே வந்துடுச்சு அந்த இடத்துக்கு. A Ford sedan full of them. ஒரு ஃபோர்ட் சடன் கார் ஃபுல்லா போலீஸ் வந்திருந்தாங்க. 2 on motorcycle. 2 பேர் மோட்டார் சைக்கிள்ல வந்தாங்க. And a petrol wagon with about 8 in it. ஒரு ரோந்து பணியில இருக்கிற ஒரு வண்டி இருக்கும் இல்லையா, அதுல வந்து ஒரு 8 பேர் வந்தாங்க. அண்ட் a few reporters. கொஞ்சம் ரிப்போர்ட்டர்ஸ் வந்தாங்க. ரிப்போர்ட்டர்ஸ்னா அந்த பத்திரிகையாளர்கள், நிருபர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்திருந்தாங்க. They began banging at our front door. அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, எங்களோட ஃப்ரண்ட் டோரை நல்லா பலமா தட்டினாங்க. ஃபிளாஷ் லைட்ஸ் ஷார்ட் ஸ்ட்ரீக்ஸ் ஆஃப் க்ளீம் அப் அண்ட் டவுன் த வால்ஸ். அவங்க வந்து ஒரு டார்ச் லைட்ல வெளிச்சத்தை எங்கெல்லாம் அடிச்சாங்க அப்படின்னா, சவத்துல, அக்ராஸ் த யார்டு, டவுன் த வாக் பிட்வீன் அவர் ஹவுஸ் அண்ட் வார்ட்வெல்ஸ். அதுக்கப்புறம் எங்களுக்கும் எங்க வீட்டுக்கும் வார்ட்வெல் வீட்டுக்கும் நடுவில் இருக்கிற இடம், தோட்டம், எல்லா இடத்துலையுமே அந்த ஃபிளாஷ் லைட்டை அடிச்சாங்க. ஓப்பன் அப், கிரைட் எ ஹார்ஸ் வாய்ஸ். அதுக்கப்புறம் கதவை தரங்கன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வி வேர் மென் ஃப்ரம் ஹெட் குவார்ட்டர்ஸ். நாங்கள் வந்து தலைமை ஆஃபீஸ், அதாவது ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து, ஹெட் குவார்ட்டர்ஸ்னா ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து நாங்கள் வந்திருக்கோம். ஐ வாண்டட் கோ டவுன் அண்ட் லெட் தம் இன் சின்ஸ் தேர் தே வேர், பட் மதர் வுட் நாட் ஹியர் ஆஃப் இட். நான் வந்து கீழே இறங்கி அந்த கதவை திறக்க போனேன். ஆனா எங்க அம்மா விடவே இல்லை, என்ன அங்கேயே இருக்க வச்சுட்டாங்க. யூ ஹாவ் நாட் ஸ்டிச் ஆன், ஷி பாயிண்டட் அவுட். நீ வந்து மேல துணியே போடல, அதனால யூ வுட் கேட்ச் யுவர் டெத். நீ கீழே போனேன்னா மாட்டிப்ப, நீ செத்துருவ அப்படின்ற எங்க அம்மா சொன்னாங்க. ஐ wound the towel around me again. ஒரு டவல் எடுத்து என் மேல சுத்திக்கிட்டேன் நான். Finally the cars put their shoulders to our big heavy front door. அதுக்கப்புறம் நான் கதவை திறக்க போகாததால அவங்க என்ன பண்ணாங்க, அந்த போலீஸ்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட தோள்பட்டையினாலேயே அந்த ஃப்ரண்ட் டோரை நல்லா தள்ளினாங்க. வித் இட்ஸ் திக் பெவல்டு கிளாஸ். என் கிளாஸ் அங்க இருந்தது, அந்த கண்ணாடி சொல்லுவாங்களே, அந்த கண்ணாடி சரிஞ்சு இருந்தது, அந்த கண்ணாடியை உடைச்சிட்டாங்க. அண்ட் broke it in. I could hear a rending of wood and a splash of glass on the floor. நான் வந்து எனக்கு காதுல நல்லா விழுந்துச்சு. என்ன காதுல விழுந்தது அப்படின்னா, அங்க இருக்கிற கண்ணாடி துண்டெல்லாம் உடஞ்சு விழறது. அதுக்கப்புறம் ரெண்டிங் ஆஃப் வுட்னா மரம் வந்து அப்படியே பீஸா உடஞ்சு நொறுங்கி விழறத பார்த்தேன், காதுல விழுந்துச்சு. தேர் லைட்ஸ் பிளேட் ஆல் ஓவர் த லிவிங் ரூம்ஸ். அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த வெளிச்சம், அந்த டார்ச்ல இருந்த வெளிச்சத்தை எங்கெல்லாம் அடிச்சாங்க அப்படின்னாங்கன்னா, லிவிங் ரூம்னா ஹால் சொல்லுவோம்ல அங்க, அண்ட் கிறிஸ் கிராஸ் நர்வஸ்லி இன் த டைனிங் ரூம்ல குறுக்கு நெடுக்குமா அந்த வெளிச்சம் போய்கிட்டே இருந்தது. ஸ்டாப்ட் இன் டு ஹால்வேஸ். அதுக்கப்புறம் ஷார்ட் அப் த ஃப்ரண்ட் ஸ்டேர்ஸ், ஹால்ல, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த படிக்கட்டுல, அண்ட் ஃபைனலி அப் த பேக், அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற படிக்கட்டுலயும் அந்த டார்ச் வெளிச்சத்தை அடிச்சாங்க. தே காட் மீ ஸ்டாண்டிங் இன் மை டவல் அட் த டாப். நான் வந்து என்னை வந்து அவங்க வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. நான் டவல் மேல சுத்தி இருந்தேன், அதுக்கப்புறம் சுத்தி நின்றுட்டு இருந்ததை பார்த்துட்டு என்னை வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. A heavy policeman bounded up the steps. நல்ல குண்டா ஒரு போலீஸ்மேன் வந்து மேல ஏறி வந்தார். Who are you? நீ யாரு அப்படின்னு கேட்டார். He demanded. I live here, I said. நான் இந்த வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். The officer in charge reported to mother. The police officer வந்து அவங்க எங்க அம்மா கிட்ட பேசினாங்க. No sign of nobody lady. யாரும் இங்க வந்த மாதிரியே தெரியலையே. Must have got away. What would he like? வந்துட்டு போயிட்டான் போல இருக்கு, இங்க இருந்து தப்பிச்சிட்டான், அவன் எப்படி இருந்தா பாக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டார். There were 2 or 3 of them, mother said. அவங்க ஒரு 2-3 பேர் இருந்தாங்க அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க. Whooping and carrying on, slamming doors. Funny, said the cop. அந்த போலீஸ் ஆபீசர் என்ன சொன்னாரு அப்படின்னா, ரொம்ப வேடிக்கையா இருந்துச்சு நீங்க பண்ணதெல்லாம், கதை வந்து ரொம்ப சத்தமா
மூடிட்டு எல்லாத்தையும் திறக்காமையே அப்படியே உள்ளேயே இருக்கிறீங்க நீங்க. ஆல் யா விண்டோஸ் அண்ட் டோர் வாஸ் லாக்டு ஆன் த இன்சைட் டைட் செப்டிக். கதவு ஜன்னல் எல்லாத்தையும் லாக் பண்ணி உள்ளேயே இருக்கீங்க, அடைஞ்சிருக்கீங்க நீங்க அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு நீங்க செய்யறதெல்லாம் அப்படின்னு சொன்னார். Downstairs we could hear the tramping of the other police. கீழே படிக்கட்டுல எல்லாரும் பாக்கி போலீஸ் எல்லாம் அப்படி இப்படின்னு நடக்கிறது, அவங்களோட காலடி சத்தம்லாம் எனக்கு கேட்டுச்சு. போலீஸ் வேர் ஆல் ஓவர் த பிளேஸ். போலீஸ் எல்லா இடத்துலையும், எங்க வீட்டுக்கு எல்லா இடத்துலையும் அவங்க போலீஸ் இருந்தாங்க. டோர்ஸ் வேர் யாங்க்டு ஓப்பன். டோர் வந்து நல்லா இழுத்து மூடினாங்க. ட்ராயர்ஸ் வேர் யாங்க்டு ஓப்பன். அந்த ட்ராயர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ட்ராஸ் சொல்லுவாங்க அந்த அலமாரிக்கெல்லாம், அதெல்லாம் நல்லா இழுத்து திறந்தாங்க. விண்டோஸ் வேர் ஷார்ட் அப் அண்ட் புல் டவுன். ஜன்னல் எல்லாம் இழுத்து திறந்து மூடினாங்க திருப்பியும். ஃபர்னிச்சர் ஃபெல் வித் டல் தம்ஸ். ஃபர்னிச்சர் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்கன்னா உடைச்சு போட்டாங்க. A half dozen policemen emerged out of the darkness of the front hallway upstairs. ஒரு 6 போலீஸ்மேன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த இருட்டிலேயே அந்த டார்க்னஸ் ஆஃப் த ஃப்ரண்ட் ஹால்வே அப்ஸ்டர்ஸ், இருட்டிலேயே கீழே இருந்து மேலே வந்தாங்க. தே பிகன் டு ரான்சாக் த ஃப்ளோர். அவங்க வந்து அந்த கீழே இருக்கிற இடத்த எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்படியே ஆராய்ச்சி பண்ணாங்க. ஏதாவது இருக்கா, யாராவது இருக்காங்களா, என்ன ஏது அப்படின்னு கீழே எல்லாம் பார்த்தாங்க. புல்டு பெட்ஸ் அவே ஃப்ரம் வால்ஸ். ஏதாவது தடயம் கிடைக்குதான்றதுக்காக இதெல்லாம் செக் பண்றாங்க. சவுத்துல பெட்டு சாத்தி வச்சிருந்தாங்க, அதையும் இழுத்து போட்டாங்க. டோர் க்ளோத்ஸ் ஆஃப் ஹூக்ஸ் இன் த க்ளோசெட்ஸ். அந்த ஹூக் இருக்கு இல்லையா சவுத்துல ஆணியில, அதுல வந்து சட்டெல்லாம் மாட்டி வச்சிருப்போம் இல்லையா, அதெல்லாம் இழுத்து கிழிச்சாங்க. புல்டு சூட்கேஸ் அண்ட் பாக்ஸஸ் ஆஃப் ஷெல்ஸ். ஷெல்ஃப்ல இருக்கிற சூட்கேஸ் பெட்டி எல்லாத்தையும் எடுத்து இழுத்து போட்டாங்க. One of them found an old zither that Troy had won in a pool tournament. ஒரு போலீஸ்காரர் என்ன பண்ணாருன்னா அப்படின்னா, என்னோட பிரதர் ராய் இருக்காங்கல்ல, தம்பி, அவன் வந்து என்ன பண்ணான்னா ஜிதர்னு ஒரு வாசிக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை அதை வந்து பார்த்தாரு. அதை எடுத்து என்ன பண்ணாரு, லுக்கி ஹியர் ஜோ, he said, strumming it with a big paw. அந்த போலீஸ்காரர் வந்து ஜோன்னு இன்னொரு போலீஸ்காரர் கிட்ட சொல்றாரு, பாரு பாரு இந்த ஜித்தர்ன்ற இந்த கருவியை இசை கருவியை பாரு அப்படின்றாரு. The cop named Zo took it and turned it over. அந்த ஜோ என்ன பண்ணாரு, அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு, what is it, he asked me. இது என்னது இது அப்படின்னு கேட்டார். It is an old zither our guinea pig used to sleep on. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இதை வந்து பழைய காலத்து ஜித்தர்னா ஒரு இசைக்கருவி சரியா, அதுலதான் எங்க வீட்டு செல்ல கினி பன்றி வந்து அதுல தூங்கும். It was true that a pet guinea pig we once had would never sleep anywhere except on the zither. நிஜமாவே அதுதான் உண்மை. என்ன அப்படின்னா, அந்த கினி பிக் வந்து எங்க வீட்டுல வேற எங்கேயுமே தூங்காது, அந்த ஜித்தர் மேலதான் படுத்து தூங்கும். பட் ஐ should never have said so. Zo and the other cop looked at me a long time. அந்த ஜோவும் இன்னொரு போலீஸ்காரும் என்ன அப்படியே கூர்ந்து அப்படியே பார்த்தாரு. They put the zither back on a shelf. அதுக்கப்புறம் அந்த ஜித்தரை வந்து அந்த இசைக்கருவி இருக்கு இல்லையா, அதை வந்து ஷெல்ஃப்லயே திருப்பி வச்சுட்டாங்க. No sign of nothing, said the cop who had first spoken to mother. இங்க யாரும் வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு ஒரு போலீஸ்காரர் வந்து சொன்னாரு. அவருதான் ஏற்கனவே எங்க அம்மாட்ட பேசினாங்களே, அவங்கதான். The lady seems hysterical. அவங்க வந்து ஒரு வெளிப்பு நோய் வந்த மாதிரி ஓன்னு கத்திருக்காங்க. They all nodded but said nothing. எல்லாரும் பாக்கி போலீஸ்காரங்கெல்லாம் அப்படியே தலையாட்டினாங்க, ஆனா எதுவும் அவர் சொன்னதுக்கு ரிப்ளை பண்ணவே இல்லை. ஜஸ்ட் லுக்ட் அட் மீ. எல்லாரும் என்ன பார்த்தாங்க.
In the small silence, we all heard a creaking in the attic. அப்படியே அமைதியா இருக்கிற அந்த நேரத்துல வந்து மாடியில மேல் மாடி அந்த சின்ன ரூம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன சத்தம் கேட்டுச்சு. க்ரீச்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. கிராண்ட்ஃபாதர் வாஸ் டர்னிங் ஓவர் இன் பெட். எங்க தாத்தா வந்து அந்த பெட்ல திரும்பி படுத்தாரு. அதனால அந்த பெட்டோட சவுண்டு தான் கேட்டுச்சு. வாட் இஸ் தட்? ஸ்னாப்ட் ஜோ. ஜோன்றவர் கேட்டார், என்னது இது சத்தம் அப்படின்னு கேட்டார். 5 or 6 pups sprang for the attic door before I could intervene or explain. நான் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடியே, என்ன சத்தம் அது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு 5-6 போலீஸ்காரங்க வந்து என்ன பண்ணாங்க, ஓடினாங்க. அந்த மேல் மாடியில இருக்க சின்ன ரூம கிட்ட போயிட்டு அந்த கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. I realized that it would be bad if they burst in on grandfather unannounced or even announced. எனக்கு வந்து இது சரியா படலை. ஏன்னா ஒரு கதவை வந்து முன் அறிவிப்பு இல்லாம கதவு தட்டுறதோ திறக்கிறதோ அந்த தாத்தாக்கு பிடிக்காது. அதனால அது எனக்கு பிடிக்கவே இல்லை. அவங்க போனதே எனக்கு பிடிக்கல அப்படின்னு. He was going through a phase in which he believed that General Mates men under steady hammering by Stonewall Jackson were beginning to retreat and even desert. அந்த தாத்தா என்ன நினைச்சிட்டு இருந்தாரு அப்படின்னா, அந்த ஸ்டோன்வெல் ஜாக்சன்றவர் வந்து அந்த படைத்தளபதி மேடுன்னு ஒருத்தர் இருந்தாரு. ஸ்டோன்வெல் ஜாக்சன் என்ன பண்ணாருன்னா, அவரு தாக்குதல் பண்ணதால அந்த மேடுன்றவர் வந்து தப்பிச்சு ஓடிட்டாரு, இராணுவத்திலிருந்து தப்பிச்சு ஓடிட்டாரு அப்படின்னு நினைச்சாரு. When I got to the attic, things were pretty confused. நான் அந்த மேல் மாடியில இருக்க அந்த ரூமுக்கு போறதுக்குள்ள அங்க குழப்பம் ஏற்பட்டுடுச்சு. Grandfather had evidently jumped to the conclusion that the police were deserters from Matt's army. அந்த தாத்தா வந்து என்ன நினைச்சாரு அப்படின்னா, இந்த போலீஸ்லாம் யாரு அப்படின்னா அந்த மேடோட இந்த ஆர்மியில இருந்து அந்த இராணுவத்துல இருந்து ஓடி வந்தவங்க தான். ட்ரைங் டு ஹைட் அவே இன் ஹிஸ் ஆட்டிக். அவரோட அந்த ரூம்ல மாடிப்படியில இருக்கிற அந்த ரூம்ல தப்பிச்சுட்டு வந்திருக்காங்க, அந்த ரூம்ல ஒளிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு தாத்தா நினைச்சுக்கிட்டாரு. He bounded out of bed wearing a long flannel nightgown over long woolen pants, a nightcap and a leather jacket around his chest. அவர் வந்து நீண்டு அப்படியே நீளமா தொங்கிட்டு இருக்கிற ஒரு நைட் கவுன் போட்டுட்டு இருந்தாரு, ஒரு கம்பளி பேண்ட் போட்டிருந்தாரு, ஒரு ராத்திரி போட்டுக்கிற ஒரு தொப்பி, ராத்திரி மட்டும் அந்த தொப்பியை போடுவாங்க போல இருக்கு, அந்த தொப்பி போட்டுட்டு இருந்தாரு. ஒரு தோலுனால லெதர்னால ஒரு ஜாக்கெட்னா மேல போத்திக்கிற ஒரு ஆடை, ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாரு. The cops must have realized at once that the indignant white-haired old man belonged to the house. அந்த போலீஸ்காரர் என்ன நினைச்சாரு, அப்பதான் புரிய வந்தது அப்படின்னா என்னன்னா, அந்த நரைச்ச தலைமுடி கொண்ட அந்த வயசான தாத்தா வந்து இந்த வீட்டை சேர்ந்தவர் தான் அப்படின்னு அப்பதான் புரிஞ்சுக்கிட்டாங்க. But they had no chance to say so back a cowardly dog. அவங்க அப்படி நினைச்சு என்னன்னு திங்க் பண்றதுக்கு முன்னாடியே அவர் வந்து அந்த தாத்தா இருக்காருல்ல, அவர் வந்து சொல்றாரு, கோழ நாயே, ரோட் கிராண்ட்ஃபாதர் அப்படியே கத்த ஆரம்பிச்சிட்டாரு. பேக் த லைன்ஸ் ஏ குடம் லில்லி லிவர்டு கேட்டில். நீங்க வந்து நீ வந்து உன் இடத்துக்கு திரும்பி போ, நீ வந்து அல்லிப்பூ பார்த்திருக்கீங்களா, அந்த அல்லிப்பூ மாதிரி லிவர் இருக்கிற ஒரு மாடு அப்படின்னு சொல்லி திட்டுறார். He fetched the officer who found the zither, a flat-handed smack alongside his head that sent him sprawling. அந்த ஜிதர் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குல்ல, கருவி, வாசிக்கிற கருவி, அதை வச்சுட்டு இருக்கிற அந்த போலீஸை பார்த்து கத்த ஆரம்பிச்சு என்ன பண்ணாருன்னா பலார்னு அறை கொடுத்தாரு. The others beat a retreat. எல்லாரும் பயந்து ஓடுறதுக்குள்ள, but not enough. Grandfather grabbed Zither's gun from its holster and let fly. அவர் கன் எடுத்து துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சிட்டாரு அந்த தாத்தா. The report seemed to crack the rafters. Smoke filled the attic. அந்த துப்பாக்கி சுடுற சத்தத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா புகை வர ஆரம்பிச்சு அந்த ரூம்ல. A cop cursed and shot his hand to his shoulder.
அந்த போலீஸ்காரர் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா அவர் ஒரு துப்பாக்கி எடுத்து தாத்தாக்கு நேரம் சுட்டாரு. ஆனா அது வந்து குறி தப்பி என்ன ஆயிடுச்சுன்னா இன்னொரு போலீஸ்காரரோட தோள்பட்டையில பட்டுடுச்சு. somehow we all finally got downstairs again. நாங்க எல்லாரும் கீழே இருக்கிற படிக்கட்டுக்கு வந்து and locked the door against the old gentleman. அந்த கதவை லாக் பண்ணிட்டோம், மூடிட்டோம். he fired once or twice more in the darkness. தாத்தா என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த துப்பாக்கி எடுத்து 2-3 தடவை அந்த இருட்டிலேயே சுட்டுட்டாரு. இருட்டு ரூம்லயே சுட ஆரம்பிச்சிட்டாரு. that was grandfather, I explained to Joe, out of breath. he thinks you are deserted. I will say he does, said Joe. அவர் தான் எங்க தாத்தா. அவர் என்ன நினைச்சிருக்காரு அப்படின்னா நீங்கெல்லாம் வந்து அந்த இராணுவத்துல இருந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்கீங்க அப்படின்னு நினைச்சிட்டு தான் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு நான் சொன்னேன். ஐ வில் சே ஹி டஸ், செட் ஜோ. ஜோவும் ஆமா ஆமா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். The cops were reluctant to leave without getting their hand on somebody besides grandfather. அந்த போலீஸ்காரங்களாம் என்ன நினைச்சாங்க அப்படின்னா அந்த தாத்தா பண்ண அந்த அட்டகாசத்தால யார் மேலேயாவது அடிக்கணும், யாரையாவது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க. The night had been distinctly a defeat for them. அவங்களுக்கு அந்த ராத்திரி ரொம்ப தோல்வியா முடிஞ்சது. Furthermore, they obviously did not like the layout. Something looked and I can see their viewpoint. அவங்களுக்கு எதுவுமே அவங்களுக்கு தொலைவி பார்த்தாங்கல்ல என்னது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடைக்காததால திருப்பி ஏதாவது கிடைக்குமா துப்பு தொலைக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. phony viewpoint phony. They began to poke into things again. திருப்பி எல்லா பொருளையும் இழுத்து பார்க்குறாங்க. A reporter, a thin-faced wispy man, came up to me. ஒரு ரிப்போர்ட்டர் அந்த பத்திரிகை நிருபர் இருக்கார்ல ஒருத்தர் வந்து ரொம்ப ஒல்லியா இருந்தாரு. அவர் வந்து என்கிட்ட வந்தார். I had put on one of mother's dress, not being able to find anything else. எந்த ட்ரெஸ்ஸுமே தேடினா கிடைக்காததால எங்க அம்மாவோட ஒரு ட்ரெஸ்ஸை நான் போட்டுட்டு இருந்தேன். The reporter looked at me with mingled suspicion and interest. அந்த ரிப்போர்ட்டர் நான் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கிறத பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்தாரு. ரொம்ப ஆர்வமா என்னைய பார்த்துட்டு இருந்தார். Just what the hell is the real low down here? But he asked. என்னதான் இங்க நடக்குது அப்படின்னு கேட்டார். I decided to be frank with him. நான் வெளிப்படையா பேசலாம் என்னதான் நடந்துச்சு அப்படின்னு நான் நினைச்சேன். We had ghost, I said. இங்க பேய் வந்தது அப்படின்னு சொன்னேன். He gazed at me a long time as if I were a slot machine into which he had, without results, dropped a coin. நீங்க பார்த்துருப்பீங்கல்ல ஒரு மிஷின் மாதிரி ஒன்று இருக்கும். நம்ம காயின் போட்டால் ஏதாவது பொருள் வரும்ல. ஆனா அந்த மிஷின்ல காயின் போட்டு எந்த பொருளும் வரலைன்னா எப்படி இருக்கும்? அப்போ அவரோட நிலைமை எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அவர் வந்து என்னையே பார்த்தார். Then he walked away. அதுக்கப்புறம் நடந்து போயிட்டார். The cops followed him. போலீஸ்காரங்களாம் அந்த ரிப்போர்ட்டரை ஃபாலோ பண்ணாங்க. The one grandfather shot, holding his now bandaged arm, cursing and blaspheming. அதாவது ஒரு போலீஸ்காரர் வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா அந்த தாத்தா சுட்டார்ல அந்த போலீஸ்காரர் என்ன பண்ணாருன்னா கையில வந்து பேண்டேஜ் மருந்து எல்லாம் போட்டு பேண்டேஜ் கட்டி கையில கட்டி வச்சிருந்தார். I am gonna get my gun back from that old bird. அந்த போலீஸ்காரர் என்ன சொன்னாரு அப்படின்னா set the zither cop. அந்த ஜித்தர்னு ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்ததுல அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சிருந்தாருல ஒரு போலீஸ்காரர். அவரு தான் சொன்னாரு. என்ன சொன்னாரு அப்படின்னா எப்படியாவது அந்த தாத்தா கிட்ட இருந்து அந்த துப்பாக்கியை நான் வாங்கிடுவேன் அப்படின்னு சொன்னார். யா செட் ஜோ. ஜோன்றவர் வந்து ஆமா நீ தான் வாங்குவ அப்படின்னு சொன்னார். அண்ட் ஹூ எல்ஸ், வேற யார் வாங்க போறா அப்படின்னு சொன்னார். ஐ டோல்டு தெம் ஐ வுட் பிரிங் இட் டு த ஸ்டேஷன் ஹவுஸ் த நெக்ஸ்ட் டே. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா நாளைக்கு நான் கட்டாயம் அந்த துப்பாக்கியை எங்க தாத்தா கிட்ட இருந்து வாங்கி உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். What was the matter with that one policeman? Mother asked after they had gone. எங்க அம்மா கேட்டாங்க. அந்த போலீஸ்காரங்கள போனதுக்கு அப்புறம் என்கிட்ட என்ன கேட்டாங்க அப்படின்னா என்னாச்சு அந்த போலீஸ்காரருக்கு அப்படின்னு கேட்டாங்க. Grandfather shot him. I
I said, தாத்தா தான் அவரை சுட்டாரு அப்படின்னு நான் சொன்னேன். வாட் ஃபார் ஷி டிமாண்டட். எதுக்காக தாத்தா அவரை சுட்டாரு அப்படின்னு எங்க அம்மா கேட்டாங்க. ஐ டோல்ட் ஹர் ஹி வாஸ் எ டிசார்டர். ஆஃப் ஆல் திங்ஸ் செட் மதர், ஹி வாஸ் சச் எ நைஸ் லுக்கிங் யங் மேன். நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா, அந்த இராணுவத்திலேருந்து தப்பிச்சு ஓடி வந்த மேடுன்றவர் தான் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, இராணுவத்திலேருந்து தப்பிச்சு வந்தவங்க அப்படின்னு தாத்தா நினச்சிக்கிட்டாரு அப்படின்னு நான் சொன்னேன். ஆஃப் ஆல் திங்ஸ், அப்படியா அப்படின்னு சொன்னாங்க. ஹி வாஸ் சச் எ நைஸ் லுக்கிங் மேன். அந்த போலீஸ்கார் ரொம்ப நல்லா இருந்தாரே, அவரு போய் தாத்தா சுட்டுட்டாரே அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க. Grandfather was fresh as a daisy and full of jokes at breakfast next morning. எங்க தாத்தா வந்து காலையில வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அப்ப வந்து எப்படி இருந்தார் அப்படின்னா, அப்படி ஒரு டெய்ஸி பூ இருக்கும்ல, அது எப்படி பூத்தா எவ்வளோ அழகா இருக்கும் அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருந்தாரு. ஜோக் அடிச்சிட்டு இருந்தாரு எங்க கிட்ட அப்படின்னு சொன்னாங்க. We thought at first he had forgotten all about what had happened, but he had not. நாங்க நினைச்சோம் நேற்றுக்கு ராத்திரி நடந்ததெல்லாம் இவர் மறந்துட்டாரு அப்படின்னு நாங்க நினைச்சோம். ஆனா அவர் மறக்கவே இல்லை. ஓவர் ஹிஸ் தேர்ட் கப் ஆஃப் காஃபி ஹி கிளாட் அட் ஹெர்மன் அண்ட் மீ. மூணாவது அந்த காஃபியை மூணாவது வாட்டி குடிக்கும்போது ஹி கிளாட் அட் ஹெர்மன் அண்ட் மீ, என்னையும் ஹெர்மனையும் பார்த்து என்ன சொன்னாரு அப்படின்னா, வாட் வாஸ் த ஐடியா ஆஃப் ஆல் த காப்ஸ் Terry who in round the house last night, he demanded. எல்லா போலீஸ்காரங்களும் இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நேற்றுக்கு ராத்திரி? None of you bothered to leave a bottle of water beside my bed. யாருக்கும் ஒரு அக்கறையும் கிடையாத ஒரு பாட்டில் தண்ணி குடிக்கிறதுக்கு என் பெட்டுக்கு பக்கத்துல வைக்கணும்ன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? Do you ever realize what it cost for a thirsty man to look for water in the dining room last night? He had us there. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தாக எடுத்துச்சுன்னா ராத்திரி. அப்ப வயசான ஆளுக்கு இப்படி தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு பாட்டில் தண்ணி வைக்கணும்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நேற்றுக்கு ராத்திரி இந்த டைனிங் ரூமுக்கு வந்துட்டு தண்ணி ஒரு பாட்டில் தண்ணி எடுக்கணும், இருட்டுல எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தண்ணி எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாரு. He had us there. அப்பதான் எங்களுக்கு புரிஞ்சது. என்ன புரிஞ்சது? நேற்றுக்கு ராத்திரி நடந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் தாத்தா தான். பேயும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர் தான் அந்த இருட்டுல அந்த டைனிங் ரூம்ல வந்து தண்ணி எடுக்கும்போது சத்தம் கேட்டுச்சு, அவர் தான் இந்த வேலை பண்ணாரு அப்படின்னு எங்களுக்கு அப்போதான் புரிஞ்சுது. இந்த மாதிரி ஆத்தர் வந்து இந்த கதையில அந்த கோஸ்ட், அந்த பேய் இருக்கு இல்லையா, பேய் வந்ததுக்கான ரீசன் பேய் கிடையாது, இது எல்லாத்துக்குமே எங்க தாத்தா பண்ண அட்டகாசம் தான் அப்படின்னு எங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்றாரு. இந்த கதை புரிஞ்சுதாமா உங்களுக்கு?